வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நம்ம வந்து ஒரு சுடிதார் டாப்பில் இந்த மிரர் ஒர்க் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுதான் டிசைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நெக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். அதே மெத்தடில் போடுங்க. அதாவது சாய்வாக குத்திட்டு இப்படி குத்திட்டு எடுத்து அப்படியே இந்த தம்பில் பிடிச்சிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து மிரர் எப்படி போடுறது அப்படிங்க பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் விட்டுருக்கேன். இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம், அவ்வளோதான். செயின் ஸ்டிச்சும் எப்படி போடுறது அப்படிங்கிறது இதுலேயே இருக்குது. இருந்தாலுமே கூட ஆல்ரெடி ஒரு இதில் போட்டிருக்கேன் டுட்டோரியலில், அதில் போய் பார்க்கலாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். எப்படி போடுறது அப்படின்னா பாருங்கள், இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு அப்படியே எடுக்கலாம், அவ்வளோதான். அந்த த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஒரு மாதிரி த்ரெட்டு பாருங்கள் சுற்றி சுற்றி வரும் பாருங்கள், அது மாதிரி போடணும். ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறத போய் பாருங்கள், அதில் இன்னும் நல்லா கிளியராகவே இருக்கும். பாருங்கள், இப்படி எடுத்து சுற்றிட்டு போடலாம். இப்போது செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். அது ஒவ்வொரு இதுலேயுமே விட்டு விட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான். அந்த த்ரெட்டு மட்டும் இந்த யூ ஒரு மாதிரி ஷேப் வச்சுருக்கேன் இல்லைங்களா, யூ ஷேப், அந்த ஷேப்பில் வச்சுட்டு போடணும். போடும்போது உங்களுக்கு பட்டன் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகிடும், அவ்வளோதான். பாருங்கள், இப்படி சுற்றி சுற்றி போடணும். அதாவது நூலுக்குள்ளே விட்டு விட்டு நம்ம எடுக்கிறோம். நூல் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், தள்ளி இருக்குது பாருங்கள், அப்படி தள்ளிட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளார போடணும். அப்போ தான் வந்து பட்டன் ஹோல் வந்து மேக் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு 2 இல்லைன்னா 3, அதாவது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை போடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைன் இன்னும் முடிய போகுது பாருங்கள். அது ஒன்றுக்குள்ளேயும் விட்டுட்டு போடணும். பாருங்கள், யூ ஷேப் வரும். அந்த யூ ஷேப்புக்குள்ளார அடியில் த்ரெட் இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஒரு லைன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செகண்ட் லைன் போடுறோம் நம்ம. அதே மாதிரி தான் உள்ளே விட்டு போடணும். சேம் அதே தான், பட்டன் ஹோல் தான் போடுறோம். இப்போவும் போடுறது ரொம்ப ஈஸி. ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து லைட் பிங்க்குக்கு நான் டார்க் பிங்க்கு, க்ரீன், சாப் க்ரீனும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்களோ, இது வந்து காட்டன், ப்யூர் காட்டன் இது. அதனால் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு லைஃப் வரும். அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா போடுறது வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம், அதுக்கு தகுந்த கிளாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அப்போ தான் நான் வந்து லைஃப் ரொம்ப நல்லா வரும். இப்போது வந்து தேர்ட் லேயர், இப்போ உள்ளே போயிட்டு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டேன் 3வது லேயரும். இப்போ அடுத்ததுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 சுற்றிட்டு அதே இடத்துல குத்தணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒன்று. பாருங்கள், நல்லா இந்த பக்கம் வச்சுருக்கேன். பிடிச்சிட்டு ஒரு 2 சுற்றி எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல குத்திடணும். அப்போ குத்தும் போது உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், 2 சுற்று, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் மட்டும் பிடிச்சிக்கணும். ஃபுல்லாகவே ஆங்கர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது embroidery ஆங்கர் த்ரெட்டு தான் ரொம்ப அழகாக நல்லா லைஃப் வரும். உங்களுக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேட் ஆகுதாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது சாயம் போகுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லைன் முடிய போகுது. இது ஒன்று போட்டுட்டோம்னா முடிஞ்சிடும். பாருங்கள், முடிச்சாச்சு. இப்போ பின்னாடி போய் எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், எப்படி தான் முடிக்கணும். முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் போட்டது பாருங்கள். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ வந்து சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு லீஃப் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் அந்த லீஃபில் வந்து சும்மா அப்படியே போட்டு எடுக்கிறது தான். அது வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் சாட்டின் ஸ்டிச். சும்மா இது வந்து
நார்மல் சாட்டின் ஸ்டிச். சாட்டினில் 2-3 வகை டைப் இருக்குது. அதில் வந்து இது இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறது வந்து இதுதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததுக்கு வந்தாச்சு. அந்த என்ன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதை நம்ம ஃபில் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த ஷேப்பில் விட்டு நம்ம போடுறோம். போடும்போது ரொம்ப, அதாவது சாட்டின் வந்து போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஸ்டிச்சு. அந்த ஒரு கொத்து ஃபுல்லாகவே எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அந்த பக்கம் போயிட்டேன். அந்த பக்கம் இருக்கிற லீஃப்க்கு பார்க்கலாம். இது வந்து இந்த சுடிதாருக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஒரு 2 days ஆகும், அவ்வளோதான். நல்லா கண்டினியூஸாக உட்காந்து போட்டிங்கன்னா 1 dayவில் போட்டுடலாம், நல்லா ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா ஒரு 2 days ஆகும். 2 daysல போட்டுடலாம். அதாவது கண்டினியூஸாக போட்டிங்கன்னா கம்பல்சரி 1 dayவில் போட்டுடலாம். இல்லைன்னா 2 days ஆகும். ரொம்ப அழகான ஒரு ஸ்டிச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும், நெக்குக்கும் போட்டிருக்கேன். நெக்குக்கும் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சும் இதுவும் மிரர் ஒர்க்கும் போட்டிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். சாட்டின் முடியும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது இதோட ஃபைனல் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த இது எல்லாம் லீஃபு ஸ்டெம் எல்லாம் போட்டு முடித்தோடனே இதோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட அதான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நெக்கையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து முன்னாடி இருக்கிறது இப்போ தான் காமிச்சேன் இல்லைங்களா, இது வந்து நெக்குக்கு வந்து ஒரு ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டெம் ஸ்டிச்சில் போட்டிருக்கு. இந்த பூவும் வந்து ஸ்டெம்மில் தான் போட்டிருக்கு. இந்த மிரர் மட்டும் இப்போ போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அதே தான் அந்த இது போட்டிருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஸ்டிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.